10% உயர் சாதி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை இந்த அரசு நடைமுறைப்படுத்தாமல் இருக்குல்ல. அது சமூக நீதிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. அதனால அதை நாங்கள் செய்ய மாட்டோம். சமூக நீதி சீர்குலைக்கிற ஒரு உத்தரவு. அது செய்ய மாட்டோம்னு இந்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஸ்டெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அதே ஒன்றிய அரசு செய்கிற உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க, பச்சை பசேர்னு இருக்கிற வயல்கள், கரும்பு விளைஞ்சிருக்கு, மணிலா விளைஞ்சிருக்கு, நெல் விளைஞ்சி கிடக்குது. NLC சுற்றி இருக்கிற கிராமங்களில் பொக்லின் விட்டு நீங்கள் ஓட்டுறீங்க. ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட விவசாயி போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதை ஸ்டே வாங்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி விவசாயிகள், எங்கள் கட்சி சேர்ந்த விவசாயிகளும் சேர்ந்து. அப்போ அன்றைக்கி ஸ்டே வாங்கலன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கரை நீங்கள் அழிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனம் வருது? விவசாயிகளுக்காக போராடுற தலைவர்களை எப்படி நீங்கள் குண்டா சட்டத்தில் போடுறதுக்கு உங்களுக்கு மனம் வருது? சொல்லுங்க. இப்போ வேல்முருகன் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ONC, NLC, பரந்தூர் விமான நிலையம் இதுமாரி திட்டங்களுக்கு போகிறேன், இதெல்லாம் தடை மீறி உள்ளே வந்தன்ற அந்த வழக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி வழக்கு திரும்ப பெறப்படுகிறது. முதலமைச்சர் அறிவிக்கிறாரு. திருப்பி அது தூசு தட்டி எப்படி சம்மன் கொடுக்கப்படுகிறது?